வெளிநாடு வாழ் தமிழர்கள் சார்பாக தமிழக அரசின் சுற்றுலாத்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது இந்த டபுள் டக்கர் பேருந்து. அதாவது சென்னையில ஒரு காலத்துல அடையாளமாக திகழ்ந்தது அந்த டபுள் டக்கர் பேருந்து. தற்போது இது முழுக்க முழுக்க பேட்டரியால் இயங்கக்கூடிய ஒரு வாகனமாக இருக்கிறது. நீங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அதாவது இது பாத்தீங்கன்னா எம்டிசியும் இதே போன்று ஒரு 20 பேருந்துகளை வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த பேருந்தை பொறுத்தவரை கீழ்த்தளம் மேல் தளம் என இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஏசி பேருந்தாக இருக்கும். அதே போல விசாலமான கண்ணாடி இருக்கிறதால குறிப்பாக பொதுமக்கள் குறிப்பாக சென்னையுடைய முக்கியமான இடங்களை சுற்றுலாவுக்கு வரக்கூடிய வெளிநாட்டினர் பார்க்க முடியும். அதாவது பாத்தீங்கன்னா மாடி படிக்கட்டு போன்று இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை பொறுத்தவரை பார்த்து சொன்னால் விசாலமான கண்ணாடிகள் இருப்பதால பல பேரும் விரிவாக பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதற்கு பாத்தீங்கன்னா 1,80,00,000 ரூபாய் வெளிநாடு வாழ் தமிழர்கள் தமிழக அரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது பாத்தீங்கன்னா இன்று முதலமைச்சர் பெற்றிருக்கிறார். சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று உலக அயலக தமிழர்கள் தினம் என்பதால் இந்த 2 அடுக்குகள் கொண்ட இந்த பேருந்து வரக்கூடிய காலங்களில் எம்டிசி சார்பில் 20 பேருந்துகள் வாங்கி விடப்படும். இது எங்கெங்கெல்லாம் சென்னையில போகும் பாத்தீங்கன்னா சென்னை வாலாஜா சாலையில் இருக்கக்கூடிய சுற்றுலா அலுவலகத்துடைய தலைமை அலுவலகம் மற்றும் சென்னை துறைமுகம், செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, ரிப்பன் மாளிகை போன்ற முக்கியமான பாரம்பரிய கட்டடங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு இந்த சுற்றுலா வாகனம் செல்லும். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தமிழகத்துடைய பாரம்பரிய கட்டடக்கலையை தெரிந்து கொள்வதற்காக இந்த பேருந்து என்பது இருக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட இருக்கைகள் இருக்கிறது. இது வரக்கூடிய காலங்களில் இது சுற்றுலாவுக்கு தற்போது பயன்படுத்தப்படும். வரக்கூடிய காலங்களில் 20 எம்டிசி பேருந்துகள் வாங்கும் பட்சத்தில் இது முழுக்க முழுக்க சென்னையில் விடக்கூடிய ஒரு பேருந்து வசதியாக இது மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் ரமேஷ்.